இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாட்டின் மருந்து விநியோகம் சீராக உள்ளது, சுகாதார அமைச்சு உறுதி. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலால் மருந்து விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவிய நிலையில் மலேசியாவில் மருந்து இருப்பு தற்போது சீராகவும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய மதிப்பீட்டின்படி குறுகிய காலத்தில் இந்த மோதல்களினால் ஏற்படக்கூடிய தாக்கம் மிக குறைவாகவே இருக்கும் என்று அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேவைக்கு ஏற்ப சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் 1 முதல் 3 மாதங்கள் வரையிலான மருந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒப்பந்த விநியோகஸ்தர்கள் மூலம் மேலும் 2 மாதங்களுக்கான கூடுதல் இருப்பு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தேசிய மருந்தக ஒழுங்குமுறை முகமையான NPRA கண்காணிப்பின்படி இதுவரை மருந்து விநியோக தட்டுப்பாடு குறித்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் விநியோக நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சு உறுதி அளித்துள்ளது. நோன்பு பெருநாள் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ள நிலையில் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் இன்று மதியம் முதல் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிறுவனமான பிளாஸின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி பினாங்கின் பெர்மாத்தாங் முதல் கிடாவின் சுங்கைப்பட்டாணி வரை வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து வருகின்றன. தென்பகுதியில் நெகிரி செம்பிலானின் பண்டாபாரு நீலாய் முதல் பண்டா ஐன்ஸ்டேல் வரையிலும் சினாவாங் முதல் பாட்டிக்சன் வரையிலும் போக்குவரத்து நெரிசல் பதிவாகியுள்ளது. அதேபோல் ஜோஹோரில் சின்னாய் முதல் கூலாய் வரையிலும், பேராவில் கொலகங்சா முதல் ஈப்போ வரையிலான பகுதிகளிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் வாகனமோட்டிகள் மற்றும் பயணிகள் மிகுந்த பொறுமையை கையாளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பினாங்கு நிபோங் துபாலில் பட்டாசு கடை ஒன்று தீப்பற்றி எரிந்ததை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் தற்காலிக பட்டாசு விற்பனை கடைகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் குறித்த SOP நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கும் ஊராட்சி மன்றங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்துரைத்த வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங், மக்கள் பண்டிகைகளை மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்புடனும் கொண்டாடுவதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் பட்டாசு கடைகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் இடையே போதிய இடைவெளி இருப்பதை உறுதி செய்வதுடன் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கடையிலும் செயல்பாட்டில் உள்ள தீயணைப்பு கருவிகள் இருப்பது கட்டாயமாக்கப்படும் என்றார். பாதிக்கப்பட்ட அந்த பட்டாசு கடையின் உரிமத்தை சிப்ராங்பராய் மாநகர மன்றம் ஏற்கனவே ரத்து செய்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் கடை முற்றிலும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி வணிகர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026 மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டு இலக்கை அடைய புதிய உத்திகளை வகுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சின் தலைமை துணை பொதுச் செயலாளர் சுவா சுன்ஹுவா கூறுகையில், போர் சூழல் பாதிக்கப்படாத பிற பிராந்தியங்களில் குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் இனி அதிக கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல்கள் மலேசியாவின் சுற்றுலா இலக்குகளை பாதிக்கக்கூடும் என்பதால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உத்திகள் தற்போது அமைச்சின் உள்முறை கூட்டங்கள் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் விவரித்தார். விமான தாமதங்கள் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் இல்லாத ஆசிய மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளை மையப்படுத்தி புதிய விளம்பர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றியுள்ள வான்வெளியை பயன்படுத்தும் பயணிகளுக்கு ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க மாற்று விமான நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து வழிகளை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது என்று அவர் மேலும் விவரித்தார். மலேசிய இந்து சங்கத்தின் புக்கிட் சந்தோசா வட்டார பேரவையின் 23வது ஆண்டு பொதுக்கூட்டம் மற்றும் புதிய நிர்வாக தெரிவு இனிதே நடைபெற்றது. தலைவர் ராதாகிருஷ்ணன் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மூடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சிவபிரகாஷ் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். 2025-2026 ஆண்டு தவணையில் சிறப்பாக செயலாற்றிய செயற்குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்த டாக்டர் சிவபிரகாஷ் 2026-2027 ஆண்டுக்கும் அதே தலைமைத்துவத்தை ஏகமனதாக தக்க வைத்துக் கொண்ட உறுப்பினர்களின் முடிவை வரவேற்றார். இது அக்குழுவின் மீதான நம்பிக்கையையும் நிலைத்தன்மையையும் காட்டுகிறது என்றார்.
இந்நிகழ்வில் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழக உறுப்பினர் புவனேஸ்வரன் பச்சமுத்து, இந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் தொண்டர்மணி க. மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் சிவபிரகாஷ் உரையாற்றுகையில், கற்றதனால் ஆய பயனென் கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் எனும் திருக்குறளை மேற்கோள் காட்டினார். கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் மட்டுமல்ல, அது ஒழுக்கம், பணிவு மற்றும் அறநெறிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும், அத்தகைய பண்புள்ள எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவதில் மலேசிய இந்து சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். சமூக வலைதளங்களில் தற்போது ஒரு காணொளி வைரலாகி வருகிறது. அதில் ஒரு இடுகாட்டில் நிர்வாணமான நிலையில் ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டிருந்த ஒரு ஜோடி கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர். 38 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் ஒரு நபர் முழு நிர்வாணமாக முதுகை காட்டியபடி நிற்கிறார். ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் ஒரு கல்லறையின் மீது அமர்ந்திருப்பதை காண முடிகிறது. இந்த சம்பவத்தை படம் பிடித்த பெண் அந்த ஜோடியை கடுமையாக சாடுகிறார். உங்களை மறுபடியும் இங்கே பிடித்து விட்டேன். நீங்கள் ஏற்கனவே பலமுறை கல்லறை மீது ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டுள்ளீர்கள். இது இறந்தவர்களை அவமதிக்கும் செயலாகும். நான் போலீசாரை அழைக்கப் போகிறேன் என்று அவர் ஆவேசமாக கூறுகிறார். அந்த பெண் திட்டிக் கொண்டிருக்கும் போதே அந்த நபர் அமைதியாக தனது கால் சட்டையை அணிந்து கொள்கிறார். இடுகாடு என்பது இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இடம் என்று அந்த பெண் தொடர்ந்து கண்டித்த போது அந்த நபர் மன்னிப்பு கேட்கிறார். இருப்பினும் அந்த பெண் மன்னிப்பை ஏற்க மறுத்து இந்த வீடியோவை போலீஸ் துறையிடம் ஒப்படைக்கப் போவதாக எச்சரிக்கிறார். பினாங்கு பெர்மாத்தாங் டிங்கியில் உள்ள தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் தனது சக நாட்டுக்காரரை குத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 25 வயது நேபாள பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் அந்த தொழிற்சாலை ஊழியர் வரும் மார்ச் 29ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு புகிட் மர்தாஜாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. வாத்து இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த 22 வயது நேபாள இளைஞர் நேற்று அதிகாலை 1:10 மணியளவில் நடந்த இந்த மோதலில் பலத்த கத்திக்குத்து காயங்களுடன் உயிர் இழந்தார். தங்கும் விடுதி அறையில் சந்தேக நபருக்கும் உயிர் இழந்த நபருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு உணவருந்த வெளியே சென்ற அந்த இளைஞர் மீண்டும் விடுதிக்கு திரும்பிய உடனே சந்தேக நபரால் விலா எலும்பில் கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் விடுதியிலேயே சந்தேக நபரை கைது செய்ததோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கத்தியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.